இப்போ நீங்க குரூப் 1 எக்ஸாமோ குரூப் 2 2ஏவோ அல்லது குரூப் 1 படிக்கிறீங்கன்னா இதுல ஒரு அறிவியல் கூற்று, தமிழரின் அறிவியல் கூற்று, தமிழின் தொன்மை, திராவிட மொழி குடும்பத்தின் சிறப்பு, இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் படிப்பேன். ஒரு சாதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சினிமா கூட எடுத்துக்கோங்களேன். இந்த சினிமால கூட அன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு ஆபத்து எழும்போதுதான் வீரம் வந்து தேவைப்படுது இல்லையா? எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் வெற்றி கொண்டே ஆகணும்னு ஒருத்தன் முழு மனதோடு இறங்கி தன் உயிரை கூட துச்சமாக மதித்து ஒருவன் வந்து போர்க்களத்திலோ அல்லது பெரிய எதிரியோ எதிர்த்து நிற்பதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா தான் அன்பு கொண்டு நேசித்த ஏதாவது ஒரு அந்த பயன் வந்து அதுல வந்து சிதைஞ்சிருக்கும். அதனால அவன் கோபம் கொண்டோ வீரம் கொண்டோ எழுந்து காக்க வருவான். இல்லைன்னா தான் அன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஏதாவது ஒரு உயிருக்கோ அல்லது பொருளுக்கோ ஆபத்து ஏற்பட்ட கூடாதுன்னு சொல்லி முன்னரே அவன் வந்து வீரம் கொண்டு ஒரு பொருளை வந்து தடுக்க வர. அப்போ அன்பு என்பது அறத்திற்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு, அறத்திற்கு மட்டும்தான், தர்மத்திற்கு மட்டும்தான் சொல்றது அரியர். அறிவில்லாம நம்ம வந்து சொல்லிடுறோம். மரத்திற்கும் அக்தே துணை, வீரத்திற்கு அன்புதான் துணை அப்படின்னு வந்து வள்ளுவர் குறிக்கிறாரு. திருக்குறளின் பெருமையை சொல்லும் போது அவர் எப்படி அதை பாயிண்ட் அவுட் பண்றாருன்னு சொல்லி அதை சொல்லியிருப்பாங்க. ரொம்ப எனக்கு வெரி ஃபேவரட் குறள். அறத்திற்கே அன்பு சார் என்பர் அரியர், மரத்திற்கும் அக்தே துணை. அன்பு என்பது பகையை வெல்லவும் நட்பை வளர்க்கவும் உதவுகிறது. இந்த விளக்கம் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. பரிமேலழகர் உரை அல்லது வந்து சிறந்த உரைகள் இருக்கு, நம்ம அதை வச்சு படிப்போம். இப்போதைக்கு அன்புடைமைங்கிறதுனால அந்த குறளை படிக்கும் போதே உங்களுக்கு பொருள் தெரியும். ரொம்ப ஈஸியான குறளா இருந்தா நான் வந்து அதை போட்டு டம்ப் பண்ணிக்காம கடந்து போயிடுறேன். டஃபா இருக்கக்கூடிய குறளுக்கு மட்டும் விளக்கம் சொல்லி வந்துடுறேன். இன்னும் நல்ல விளக்கம் எழுதலாம். இங்க வந்து ஏன் அதை ஒன்லைனர்ல முடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. மிக அழகாக நம்ம வந்து எழுதலாம். இல்ல எழுதவே தேவையில்ல, சிறந்த உரைகள் ஆல்ரெடி இருக்கு. அதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணா கூட நல்லா இருக்கும். சரி, என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இதுல ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, எலும்பில்லாத உயிர்கள் எப்படி வெயில்ல காஞ்சு போயிடுமோ அதுபோல அன்பில்லாத உயிர்கள் அறத்தால் வந்து தாக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்னு, இதுல ஒரு அறிவியல் கூற்று, தமிழரின் அறிவியல் கூற்று, தமிழின் தொன்மை, திராவிட மொழி குடும்பத்தின் சிறப்பு, இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் படிப்போம். நீங்க குரூப் 1 எக்ஸாமோ குரூப் 2 2ஏவோ அல்லது குரூப் 1 படிக்கிறீங்கன்னா தமிழின் சிறப்புகள் படிக்கும் போது தமிழோட அறிவியல் கூற்று, தமிழ் மொழியில் உள்ள அறிவியல் கூற்றுகள் சொல்லி சில முக்கியமான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிப்போம். இந்த வெள்ளை ஊசி வச்சு காயத்தை வந்து தைச்சது, சுறா தாக்கிய காயத்தை தைச்சது, ஏறுதழுவுதலின் போது ஏற்பட்ட காயத்தை தைத்ததற்கான அந்த இலக்கிய சான்றுகள், பறந்து வரக்கூடிய விமானம், கரும்பு புளிய அந்த கரும்பை வந்து நசுக்கி சாறு எடுக்கக்கூடிய அந்த இயந்திரம் இருந்தது. இது மாதிரி நிறைய அந்த எந்திர கேணி அப்படின்னு படிக்கிறது. இது மாதிரிலாம் நிறைய அறிவியல் கூற்றுகள் பத்தி படிப்போம். நம்ம அது தமிழின் தொன்மையில படிக்கலாம். இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்பில் அதனை எலும்பில்லாத உயிர்கள் உள்ளது அப்படிங்கறத வள்ளுவர் வந்து இதுல மென்ஷன் பண்றாரு. அப்ப அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சில உயிர்களின் உடல்ல வந்து எலும்பு இல்ல, அது வெயில்ல தாங்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு அறிவியல் கூற்று இதுல மறைந்திருக்கு. சாதாரணமா எடை போடுறதுக்கு இல்ல. சரி, அடுத்தது, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கன் வற்றல்